ஓம் சரவணபவ. தெய்வ சிந்தனையில் முருகப்பெருமானின் அருள் உரை. என் அன்பு பிள்ளையே, உனக்காக இந்த கந்தனின் ஆறுதல் வார்த்தைகள். ஏன் இந்த வாழ்க்கை என்ற சலிப்பு தோன்றுகிறதா? வருந்தாதே, சீக்கிரம் உன் வாழ்வு மாறப்போகிறது. உன்னை சுற்றியுள்ளவர்களின் உண்மை முகம் பற்றி உனக்கு தெரியப்படுத்தப் போகிறேன். அதை புரிந்து நடக்க கற்றுக்கொள். சோதனை காலங்கள் அனைத்தும் முடிந்துவிட்டது. இனி உன் வாழ்வு மாறப்போகிறது. எந்தன் அருள் பார்வை உன் மீது விழுந்து விட்டது. இனி நீ என் மீது நம்பிக்கை வைத்து உன் பயணத்தை தொடங்கு. வெற்றி நிச்சயம். தோற்காமல் இருப்பது மட்டுமே வெற்றி அல்ல. எத்தனை முறை தோற்றாலும் துவண்டு விடாமல் துணிந்து போராடுவதே வெற்றி. அதை நீ புரிந்து கொண்டு நடந்து வா என் பிள்ளையே. உன்னை சுற்றி உள்ளோர் உன் முதுகுக்கு பின்னால் பேசும் பேச்சுகளை நினைத்து வருந்தாதே. அவர்களுக்கு ஒரடி முன்னால் நீ இருக்கிறாய் என்பதை நினைத்து சந்தோஷப்படு என் பிள்ளையே. எந்தன் முழு அருளும் உனக்கு முழுமையாக கிடைக்க தினமும் காலையில் எழுந்தவுடன் குளித்து உடல் மன தூய்மையோடு என்னை நினைத்து ஓம் சரவணபவ, ஓம் சரவணபவ என்னும் 6 எழுத்து மந்திரத்தை மனதார நினைத்து வாயார பாட உன் கர்ம வினை அனைத்தும் கரைந்து போய்விடும். உனக்கு கஷ்டம் வரும்போது ஒரு கணம் கண்களை மூடி கந்தா என்று என்னை அழைத்தாலே போதும். அடுத்த நொடியே நான் உன் கஷ்டத்தை தீர்த்து கண்ணீரை துடைப்பேன். எந்தவித பணக்கஷ்டமும் மனக்கஷ்டமும் உன்னை வருத்தாமல் இருக்க இந்த மந்திரத்தை தினமும் சொல் என் பிள்ளையே. ஓம் கந்தா போற்றி, ஓம் கதிர்வேலா போற்றி, ஓம் ஆறுமுகா போற்றி, ஓம் அடியார் துன்பம் நீக்குவாய் போற்றி, ஓம் அன்புருவாய் என்னை ஆட்கொண்டாய் போற்றி, ஓம் சண்முகா போற்றி, ஓம் செந்தூர் நாதா போற்றி, ஓம் வடிவேலா போற்றி, ஓம் வெற்றிவேலா போற்றி போற்றி போற்றி. காரணமின்றி உனக்கு நான் எந்த கஷ்டத்தையும் தரமாட்டேன். காத்திரு, காலம் வரும் வரை கலங்காதிரு, நிச்சயம் கருணை புரிவேன். கந்தன் நான் உனக்கு துணையாய் இருக்கிறேன். சுயநலமான சொந்தங்களுக்குள் சுயமரியாதையை தேடி மனம் வருந்தாதே. அவர்களுக்கு வழி சொல்லத்தான் தெரியும், வழி சொல்ல தெரியாது. உனக்கான வழியை நான் காண்பிக்கிறேன். என் மீது நம்பிக்கை வைத்து செவ்வாய்தோறும் வரும் செவ்வாய் ஊரை நேரத்திலோ அல்லது காலை 4 மணியிலிருந்து 6 மணிக்குள் 6 வெற்றிலையில் 6 அகல் விளக்கில் நெய் தீபம் ஏற்றிய வழிபட உன் வாழ்வுக்கான வழியை நீயே உணர்வாய். எந்த சூழலிலும் சோர்வடையாதே. உன் துக்கங்களை தூக்கி எறி, கண்ணீரை துடைத்து எழு. கவலைகளை ஒன்றும் கை குழந்தைகள் அல்ல. தூக்கி கொண்டே அலையாதே, தூக்கி எறி. கந்தனின் துணையிருக்க கணக்கம் கொள்வது ஏன்? என் மீது நம்பிக்கை வை. என் வார்த்தைகளை கேள். தெய்வ சிந்தனையில் மனதில் வை. தீயது உன்னை விட்டு விலகும். சீக்கிரம் திருச்செந்தூருக்கு உன்னை அழைப்பேன். சேவற்கொடியோடு என்னை நீ காண்பாய். சீரும் செல்வ வளங்களும் பெற்று நீ